பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது நம்முடைய பாரத்தை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லும்படியாக, அவருடைய சமூகத்திலே அதை வைக்கும்படியாக இங்கே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு யாராவது கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று எண்ணுகிறோம். அல்லது யார் கேட்காவிட்டாலும் கூட நாம் நம்முடைய பாரங்களை நாமவே முன்வந்து நம்முடைய சூழ்நிலைகளை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் பல சமயங்களில் நம்முடைய பிரச்சனைகளை கேட்கிறவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டு பேசுவதை கேள்விப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் வேதனை அடைகிறதல்லவா? அப்படித்தானே? மாறாக நம்முடைய பாரங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே அல்லது தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்போது அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிறவராய், நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மை தள்ளாட விடமாட்டார். மனிதர்கள் பெரும்பாலும் நம்முடைய நல்வாழ்வை விரும்புவது இல்லை. ஆனால் தேவனோ நம்முடைய நல் வாழ்க்கையிலே, சுக வாழ்க்கையிலே அக்கறையுள்ளவராய், கரிசனையுள்ளவராய், நம்மை ஆதரிக்கிறதற்கும் தாங்குகிறதற்கும் தப்புவிக்கிறதற்கும் கூடவே இருக்க விரும்புகிறார். இந்த நல்ல தேவனுடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாரங்களை மனிதர்களிடத்திலே அல்ல, தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்க வேண்டும் என்பதை உம்முடைய வசனத்தின் வாயிலாக இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுடைய எல்லா பாரங்களையும் எல்லா வேதனைகளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுகிறவர்களாய், உம்முடைய சமூகத்திலிருந்து அவைகளுக்கு தீர்வு எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை ஆதரிக்கிறவர், நாங்கள் ஒருபோதும் தள்ளாடுகிறதற்கு எங்களை அனுமதிக்கிறவர் அல்ல என்பதையும் நீர் பேசினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.